சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லையும் கேளுங்க. ரகுராம் மாட்டுக்கும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு எதிரே பார்க்கலன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போன மனுஷன் அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. தனா நல்லா இருந்தாலே ரகுராம் நல்லா இருப்பாங்க. தனா கஷ்டப்பட்டா ரகுராம் மனசு இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு செலவுக்கு எதுவும் பணம் எதுவும் வேணும்னா கொடுத்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணி கோயிலில் இருங்க, நானும் ஜானகி அம்மாவும் உங்களை பார்க்க வரோங்கிற மாதிரி மாயா ஃபோன் அடித்து சொன்னோன்னே கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வேக வேகமாக கோயிலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து, அம்மா இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்பா என்னம்மா பேசினாரு, என்னை பற்றி என்னம்மா சொன்னாருன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தானா கட்டி பிடிச்சி, பரவாயில்லடா, உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நீ உங்கள் அப்பாவை மீறி கதிர் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கல. இது ஒரு நல்ல பொண்ணுக்கு ஒரு அடையாளம். எப்போதும் புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் அப்பாக்காக எத்தனையோ வாட்டி கதிரை விட்டு கொடுத்துருக்க. இன்னைக்கு நீ இப்படியெல்லாம் முடிவெடுத்திருக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது. அம்மா அப்பா வருத்தப்பட்டாராம்மா என்ன சொல்லி. இல்லைடா பரவாயில்லடா, ஒன்றையும் கதிரையும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்கன்னு ஜானகி அம்மா சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, இந்தாடா நான் வந்ததுக்கான காரணமே உனக்குன்னு செலவுக்குன்னு பணம் வேணும்ல, ஒரு 25,000 வச்சுக்க. நான் அப்பப்போ பணத்தை கொடுத்து விட்றேன், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா சொல்கிற, பணம் கொடுக்கறதுக்காவா நீ இங்கே வந்த, அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏண்டா உனக்கு எதுக்கு கஷ்டப்படணும், நீ நல்லா இருக்கலாமே. நம்மக்கிட்ட இல்லாத பணங்காசா, நான் மாதம் மாதம் உனக்கு நிறையவே பணத்தை கொடுத்து விட்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா அந்த இடத்துல. இல்லைம்மா, கதிரை நம்பி நான் பேசியிருக்கேன்னா எல்லாமே இனிமேட்டு கதிர் தாம்மா எனக்கு பார்த்துக்கணும். அதனால் நான் இவனை நம்பி வந்துட்டேன். நான் உங்ககிட்ட கையில் காசு வாங்கினா அது நல்லா இருக்காதுமா. நான் இனிமேட்டு கதிரோட மனைவி. எனக்கு என்னது தேவையாக இருந்தாலும் கதிர் தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நான்லாம் இந்த பணத்தெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா பார்க்குறாங்க. நீ இத்தனை நாளாக சின்ன பொண்ணாக இருந்தேன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஏம்மா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? இல்லைம்மா, பேச்சிலையும் சரி முடிவிலையும் பெரிய மனுஷியே ஆகிட்ட. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கதிர் பார்த்துக்கப்பா, இனிமேட்டு எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். அத்தை என்னத்தை எப்படிலாம் சொல்கிறீங்க? நான் நல்லா பார்த்துப்பேன் அத்தை. எனக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். கையிலையும் கொஞ்சம் காசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அத்தை நம்ம தனாவை அப்படின்னு சொல்லும்போது, அதான் கதிர் இருக்கானேம்மா, அது போதும். நீ அப்பாவை மட்டும் பார்த்துக்கம்மா. அப்பா சாப்பிட்றதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். நீ தான் அப்பாவை மனசு மாற்றி பேசி ஏதாவது பழையபடி மாற்றணும். சரி தானா, அது என்னோட பொறுப்பு. நீங்கள் பத்திரமா இருங்க, எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் இப்போ ரகுராமுக்கும் அது பிரச்சனையாகும். பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரியால் பிரச்சனை கூட வரலாம். கொஞ்சம் ஏதாவதுனா ஃபோன் அடித்து சொல்லுங்கள், சரிங்களா? பணங்காசு வேணான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் மற்றபடி குடும்பம் எதுவும் பிரியலை. ஒத்துமையாக ஒரே இடத்துல இருக்கோம் தான் நம்ம நினைக்கணும். சரியா? கதிர் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் அடித்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டேய், அத்தை சொன்னது படி நிச்சயம் புவனேஸ்வரி ஏதாவது கூட பிரச்சனை பண்ணலாம், கொஞ்சம் எதுக்கும் உஷாராக இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, சரி மாயா, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஏதாவது நான் ஃபோன் அடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிர் நம்ம தனாவை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. ஃபீல் பண்ணி நம்ம ஜானகி அம்மா அழுகுறாங்க. என்ன பெரியம்மா, இவ்வளோ நேரம் அவள் எடுத்த முடிவெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டீங்க. அவளால் பெரிய பெரிய முடிவை கூட இப்போ ஈஸியாக எடுக்க முடியுது. ஆனால் என் கண் பார்வைக்கு அவள் எப்போதும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி வேதனையோட ஜானகி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ரெகுலர் மனசை யாராலையும் மாற்ற முடியாது, உங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும். கதிரும் தனாவும் தனியாக இருக்கிறதெல்லாம் சரி வராது. நிச்சயம் பெரியப்பா அவங்க 2 பேரும் ஏற்றுக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கங்க, ஏன்னா நம்ம குடும்பத்தோட
என்ன மாரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்கிற மாரி சொன்னோனே, நாங்க ரகுராம் ரூம் பக்கம் நெருங்க கூட முடியாது. நீங்க நெனச்சா மட்டும் தான் திருப்பியும் தனாவும், கதிரும் வீட்டுக்கு வந்து வர முடியும். இத்தன நாளா கதிர வந்து புரிஞ்சுக்காம இருந்த ரகுராம், இனிமேட்டு கதிர புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது ரகுராம் கிட்ட பேசணுங்கிற மாரி சொன்னோனே, கண்டிப்பா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. ஒரு பக்கம் நம்ம தனாக்கு வந்து சாப்பாடுலாம் பெசஞ்சு அப்படியே ஊட்டி விடலான்ட்டு இருக்காங்க. நம்ம கதிரு சாப்பிடு தனாங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்பா சாப்பிட்ருக்க மாட்டாரு. எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கு. அப்பா சாப்பிட்ருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பா சாப்பிட்ருப்பாரா? அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. ரகுராமுக்காக எல்லாரும் பேசுவாங்க. நிச்சயம் உனக்காக அவர் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பாரு. ஆனால் கண்டிப்பாக மாயா, ஜானகி அம்மா, ரமணி பாட்டி எல்லாரும் சேர்ந்து ரகுராம சாப்பிட வச்சுருவாங்க. நீ கவலைப்படாத. நீ என்ன நம்பி வந்திருக்க. நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ரகுராம் ரூம்குள்ள ஜானகி அம்மா வந்து நிற்கிறாங்க. ரகுராம் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க பொண்ணை பற்றி. என் பொண்ணு இப்படியெல்லாம் வந்து பேசுவான்னு நான் எதிரே பார்க்கல. இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா? கதிர் தான் முக்கியம்னா, அப்பனா இந்த அப்பா வேணான்னு சொல்லி தனா வந்து முடிவெடுத்துட்டாளா? இப்ப இவன் இந்த முடிவெடுக்கல. ஏற்கனவே வந்து எடுத்துட்டா. எனக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க நம்ம ரகுராம். ஜானகி அம்மா வந்து அவங்க மனசை மாத்துறதுக்காக, சாப்பிட்றதுக்காக, கூப்பிட்றதுக்காக வந்து பக்கத்துல நிக்கிறாங்க.